ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழந்தைங்கள் விளையாடக்கூடிய இடமான கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாலே எல்லோருமே சென்னையில் இருக்கவங்க பிளான் பண்ணுறது என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஒரு நாள் நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா, அதேமாதிரி பட்ஜெட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் பார்க் சூஸ் பண்ண முடியும். சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா இப்போது நல்லா ஒரு ரெனோவேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க் என்ட்ரன்ஸே சூப்பர்பாக இருக்குது. ஸோ ஹாலிடே டைம்ஸு, வீக்கெண்டு இந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக குழந்தைங்கள கூட்டிகிட்டு நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். குழந்தைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்னேக் பார்க் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 40 to 50 தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரிடக்ஷன் ரேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ட்ரன்ஸில் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேருந்து டிக்கெட் வாங்கி உள்ளே வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே மேப் இருக்குது. மேப்பில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவைலபிள் அந்த மேப் காமிக்குது. அதே மாதிரி வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கூலாக இருக்கிற மாதிரி நிறையா மரங்கள் இருக்குது. மரங்கள் நேச்சுரலான இடம் அப்படியே இருக்குது. அது குழந்தைங்க விளையாடக்கூடிய பார்க்கெலாம் நிறையா இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறையா மான் இருக்குதுங்க. ஸோ அந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மான்கள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா மான்கள் தான் நம்மளை வரவேற்கிற இடமா இருக்குதுங்க. நிறைய மான்கள் இருக்குது. குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இது ஏன் ரொம்ப பிடிக்கும் இந்த இடம் அப்படின்னா, அவங்களுக்கு விலங்குகளும் அங்கே இருக்குது. ஸோ விலங்குகள் பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது இங்கே குழந்தைங்களுக்கு விலங்குகளும் இருக்குது. அவங்க விளையாடுறதுக்கான பார்க்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடக்கூடிய சீசா, சறுக்கு மரம், அது மாதிரி திங்ஸும் இங்கே நிறைய போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்க அதுலேயும் விளையாடுறதுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அதே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பறவைகள். இது பார்த்திங்கன்னா நீர் பறவைகள். இதுக்குன்னு பெரிய ஒரு கூடாரம் அமைச்சு அங்கே சீசனல் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயா மரம்னு ஒன்று பாருங்கள். நேமே பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. மரம் மாரி தான் ஆயா மரம். ஆனால் பார்த்திங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ ஹைட்டு நம்ம கவர் பண்ண உச்சியை கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நீர்ப்பறவைகளுக்கான தனியாக கூடாரம் அமைச்சிருக்காங்கங்க. அதில் நிறையா நீர்ப்பறவைகள் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வெயில் டைமாக இருந்ததுன்னா அதுங்க அங்கங்கே மரத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. அது பறக்கிறது, இங்கே அங்கேயும் பறக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ கேட்டில் எக்ரெட் அப்படிங்கிற பறவையை காமிச்சிருக்காங்க. உன்னிக்கொக்கு, லிட்டில் எக்ரெட், சிறுகொக்கு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் நீர்ப்பறவைகள் அங்கே இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எல்லாமே இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. நல்லா அங்கேயும் இங்கேயும் பறக்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சாம்பல் நிற கூழைக்கடா இப்படி ஒரு பேர்டுங்க. இதோட வெரைட்டிஸ்லாம் பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. ஒவ்வொன்றும் மேலே உட்காந்துட்ருக்குங்க. லாங்கில் உங்களுக்காக கவர் பண்ணியிருக்கு. எல்லாம் பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸ் தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சிறுவர் பூங்காலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக்ஸ் பார்க்கும் இருக்குங்க. அதாவது ஸ்னேக்ஸ் பார்க் செப்பரேட்டாகவும் இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன அமைப்பு வச்சுருக்காங்க. அதுலேயும் நிறைய வகையான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குங்க. எல்லாமே உள்ளே இருக்குது பாருங்கள். நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. சேஃப்டி ப்ளஸ் விசிபிளாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. நல்லா ஒரு அமைப்பாக இருக்குங்க. பாருங்கள், கட்டுவிரியன் பாம்பு, நல்ல பாம்பு பாருங்கள். இந்தியன் கோப்ரா, கருநாகம் பாருங்கள். அதிக விஷமுள்ள ஒரு நாகம் பார்த்திங்கன்னா அது. இப்படி மூமெண்ட் இருக்குது பாருங்கள். இந்திய மலைப்பாம்பு, இந்தியன் ராக் பைத்தான். ஸோ இது மாதிரி விலங்குகள்லாம் பார்க்குறதுக்கு பெரியவங்களுக்கும் பிடிக்கும்னா குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பரான ஒரு இடம் தான். நல்லா போய்ட்டு ஒரு ஹாஃப் டே டு ஒரு நாளுங்கிறத விட ஒரு ஹாஃப் டே என்ஜாய் பண்ணலாங்க குழந்தைங்க. அப்படியே குழந்தைங்க இதெல்லாம் பார்த்துட்டு விளையாடுறது, ஒரு ஃபுட்டெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கூட அங்கே வச்சு சாப்பிட்றதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. உள்ளே ஒரு சின்ன ஷாப் தான் இருக்குது. அங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க கிடைக்கும். ஸோ நம்ம ஃபுட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பாம்புகள் பார்க்குறதுக்கான ஒரு இடங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் இங்கே இருக்குது, பார்க்கலாம். இது இல்லாமல் சிறுவர் பார்க்கு பக்கத்துலேயே ஸ்னேக்ஸ் பார்க் இருக்குது. அது நம்ம பார்க்கணுன்னா அது பார்க்கலாங்க. அது ஃபுல்லாக பாம்புகள் மட்டும்தான் இருக்கும்.
ஸோ அதுவும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்னேக்ஸ் அதாவது சில்ட்ரன் பார்க்கில் கூட ஸ்னேக்ஸ் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்திருக்கோம். இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்களோடு இருக்கிறதுனால ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அவ்வளோ ஒரு மனசுக்கு ரம்மியமாக இருக்குங்க. ஏன்னா நேச்சுரலான பிளேஸில் இந்த மாதிரி மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்குங்க. அதே மாதிரி வெயில் டைமில் அங்கே வந்து நமக்கு நல்லா நிழலாகவும் இருக்குங்க. வீக்கெண்ட் டைமில் கூப்பிட்டு போனோம்னா குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள், இது ஆலமரத்துடைய விழுதில் குழந்தைங்க வந்து நல்லா தொங்கி விளையாடுறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட இருக்குங்க. நேச்சுரலாக இருக்குது. நம்ம நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்துட்ருக்கிறது ஈமு. அப்புறம் இது நெருப்புக்கோழிங்க. நெருப்புக்கோழி பார்த்துட்ருக்கோம். ஈமுக்கோழியும் பக்கத்தில் இருக்குது. இப்போ நெருப்புக்கோழி பாருங்கள், 2 நெருப்புக்கோழி இருக்குங்க. நெருப்புக்கோழி ரெண்டுமே அவ்வளோ ஹைட்டு. இது அதோட குட்டி. ஸோ இந்த குட்டி பக்கத்துலேயே நின்றுட்டுருக்குங்க. அது 2 ஜோடி போல இருக்குது. இங்கேருந்து அங்கே அந்த எண்டுக்கும் அந்த இதுக்கும் அழகாக நடந்து போகுதுங்க. அது அவ்வளோ ஹைட்டுங்க. அது நல்லா குனிஞ்சி போகுதுங்க. அந்த ஏன்னா கதவு மாதிரி வாசல் மாதிரி இருக்குது, அதை குனிஞ்சி அது தலை தான் நீட்டமாக இருக்குங்க. அது தலை நல்லா குனிஞ்சி போகுங்க. அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஜோடியாக போயிட்டுருக்குங்க. இங்கேருந்து அங்கே இங்கேன்னு அழகாக போயிட்டுருக்குங்க. குனிஞ்சி போகுது பாருங்கள் நல்லா. இது பாருங்கள், இங்கே குனிஞ்சிச்சு பாருங்கள். இது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த சைடு அந்த சைடு கூண்டுக்கு போகிறதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன வாசல் மாதிரி இருக்குது. அதில் நல்லா குனிஞ்சி போகுதுங்க. நல்ல ஹைட்டுங்க. இது ஈமுக்கோழி. ஐ ஆம் ஈமு. குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி படம் போட்டு அழகாக அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது என்னங்கிறத இப்போ அவங்களே படித்து தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நம்மளாலே இப்போ என்ன ஏதுன்னு பறிஞ்சு படம் போட்டு காமிச்சிருக்காங்கங்க. ஸோ ஹாப்பியாக இருப்பாங்க. டக்ஸு, நிறையா விதமான டக்ஸு ஒரே பிளேஸில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு இடமா இருக்குங்க. அங்கே விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது. எல்லோரும் விரும்பக்கூடிய இந்த பாருங்கள் மங்கீஸோட விளையாடுறதுக்கு பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து அவ்வளோ பேர் எல்லாமே விரும்புகிறாங்க. அதுலேயும் மெயினாக அந்த குட்டி மங்கீஸ் தான் வந்து நிறையா விளையாடுதுங்க. பெரிய மங்கீஸ்லாம் அழகாக போய் உட்காந்துருக்குங்க. குட்டி மங்கீஸ் தான் வந்து நம்ம விசிட்டர்ஸ் கூட வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருக்குங்க. உங்களை வந்து நீங்கள் நின்னீங்கன்னா அவங்க கூட வந்து பாருங்கள், சின்ன குட்டீஸ் தான் வந்து நம்ம கூட விளையாடுதுங்க. கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்ததுன்னா இங்கே அந்த மாதிரி டைமில் நம்ம அழகாக ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க் சூஸ் பண்ணலாங்க. பெரியவங்களுக்கு வேணால் அது வந்து திருப்பி போகிறதுக்கு கஷ்டம் ஒரு மாதிரி இருந்தாலும் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பெரியவங்க போய்ட்டு குழந்தைங்களுக்கு நல்லா என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணுங்கிறதான் நம்ம விருப்பம். ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்க்ரீன்லேருந்து நம்ம வந்து குழந்தைங்கள வந்து வெளியே கூப்பிட்டு போகலாங்க. எப்போ பார்த்தாலும் ஒன்று டிவி இல்லைன்னா ஃபோன், எப்போ பார்த்தாலும் ஸ்க்ரீன் முன்னாடியே தான் இருக்காங்க குழந்தைங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக தான் இருக்கும். குழந்தைங்க நல்லா என்கேஜாக இருப்பாங்க. விலங்குகள் பார்ப்பாங்க, பார்க் இருக்குது, பார்க்கில் எப்பவும் போல் விளையாடுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா பார்க் கூட்டி போன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரெண்டுமே இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஒரு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமான ஒரு சாய்ஸாக தான் இருக்குது. சம்மர் டைமில் கண்டிப்பாக இங்கே போகலாங்க. ஏன்னா சம்மர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வெயில் இருக்கும்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மரங்களோட இயற்கை சூழலோடு இருக்குங்க. நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார் டாட்டாய்ஸ் பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக எல்லாமே கவர் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில். மெயினாக அந்த பிடிச்சதே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த ஒரு இடம், நல்ல ஒரு சூழல் அங்கே நல்லா இருக்குங்க. ரிலாக்ஸாக இருக்கும். பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸாக இருக்கணுங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணணும், ரெண்டுமே முக்கியம். இது பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு, பேரட்ஸ் நிறையா இருக்குங்க இது உள்ளார.
இடங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்கிறனால மனசுக்கு ஒரு ரம்மியமான ஒரு இடமா தாங்க இருக்குது. பெரியவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு விளையாட்டுக்கான இடமும் இருக்குது. விலங்குகள், பறவைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் தான் நிறையா ஒரு ஃபேமிலிஸு எல்லாமே வராங்க. நார்மல் டேஸில் எதாவது போக கிடச்சிதுன்னா கும்பல் கம்மியாக தாங்க இருக்கும். உடனே வீக்கெண்ட் மாதிரி போனால் தான் குழந்தைங்களும் நல்லா விளையாடுறதுக்கு நல்லா இருக்குங்க. வீக்கெண்டோ இல்லை ஹாலிடேஸ்லேயே போகலாம். இந்த ஒரு மங்கீஸ் நாங்கள் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு ஏதோ அடிபட்டுருக்கும் போல இருக்குது. இது தனியாக வெளியே தான் இருக்குது. ஸோ அது பாருங்கள், அதுக்கு கிடைச்ச ஃபுட்டை அது சாப்பிட்டுருக்கு. லாவகமாக எடுத்து தேங்காய் சாப்பிட்டுருக்கு. குழந்தைங்க அது கூட போய் விளையாடுறாங்க. அதுக்கு பாவம் அது கும்பல்லேருந்து வந்துருச்சு. ஏன்னா அடிபட்டுருக்கும் போல இருக்குது. கையிலையோ கால்லையோ அடிபட்டுருக்குது. ஸோ அது படி உட்காந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. மற்றவங்களும் யாரும் பெருசாக அதை யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணலைங்க. அதுக்கு ஃபுட்டு கிடைச்ச ஃபுட்டு அது அழகாக எடுத்து கையில் எடுத்து சாப்பிட்டுருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது டாட்டாய்ஸ் எல்லாம் அது பாட்டிக்கு நீர்நிலை பக்கத்தில் போட்டிருக்காங்க. நீர்நிலத்துக்கு இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ஒரு லேர்னிங் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடியது. அடுத்து அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முதலைகள் இருக்குது. க்ரொக்கடைல், அதுவும் ஒரு க்ரொக்கடைல் தண்ணியில் படுத்துருக்கு பாருங்கள். அது கண் மட்டும் நம்மளை கவனிச்சிட்டு அது அமைதியாக இருக்குது, நகரவே இல்லை, ஒரு ஆட்டம் அசைவில்லை பாருங்கள். இது அது ஒரு கண் நம்மளை விட்டு பார்க்குதுங்க. மற்றபடி அது உடம்பு எதுவுமே அசைவே இல்லை. ஆனால் கண் மட்டும் கவனித்து பாருங்கள், நம்மளை கவனிச்சிட்ருக்குங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் அது அமைதியாக இருக்குது, எதுவுமே பண்ணாதுன்னு. ஆனால் அது சரியான தருணத்தை காத்துட்ருக்கிற மாதிரி பாருங்கள். கண் விட்டு கவனிக்குது பாருங்கள். சென்னையில் அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் க்ரொக்கடைல் பார்க் செப்பரேட்டாக இருக்குங்க. க்ரொக்கடைல் பார்க்கில் ஒன்லி க்ரொக்கடைலுங்க. அவ்வளோ க்ரொக்கடைல்ஸ் வச்சுருக்காங்க. அது பார்த்தாலே போதும் எப்படி இவ்வளோத்துக்கும் தீனி போட்டு வச்சுருக்காங்கங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ க்ரொக்கடைல்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான்வெஜ் தாங்க. நான்வெஜ் தான் சாப்பிடும். ஸோ அந்த இடம் மெயின்டெனன்ஸ்க்காகவே நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதாங்க. ஸோ இங்கே க்ரொக்கடைல்ஸ் கொஞ்சம் இருக்குது, பார்த்தோம். யானை இல்லை, பட் ஆனால் யானைக்கு பெரிய சிலை வச்சுருக்காங்க. அதுலேயும் ஆர்வமாக எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஒரு பெரிய யானையும் ஒரு குட்டி யானையும் வச்சுருக்காங்க. அந்த இடமும் நீட்டாக இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வந்திருக்கும். குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பார்க்கில் இருக்கக்கூடிய ரெகுலர் திங்ஸ் தான். பட் ஆனால் நல்லா இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ப்ளே ஏரியா வந்திருக்கும். இப்போது சறுக்கு மரம் இருக்குது. இது மாதிரி ராட்டின மாதிரி சுற்றுறது இருக்குது. சறுக்கு மரமே நிறையா 4-5 இடத்துல வச்சுருக்காங்க. ஊஞ்சல் வச்சுருக்காங்க. இது ரெகுலராக பார்க்கில் இருக்கக்கூடிய ப்ளே ஏரியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.